எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் வந்து இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னென்னா லவ் சீனியர். லாஸ்ட் எபிசோட பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் இது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கடைசி எபிசோட மட்டும் சொல்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போயிடலாம். நான் வந்து செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா அப்போது அங்கே வந்து பெல்லா, நீங்கள் எப்போ அவளை லவ் பண்ணுறத விட போகிறீங்கன்னு கேட்டா. அதுக்கு நாவோ, இந்த யூனிவர்சிட்டியோட அழகே இந்த ஃப்ளவர் பாட்ஸ் தான். ஆனால் கியாவை இதை பார்த்துக்கும் போது இன்னும் அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் ஸ்டார்ஸும் என் பக்கத்தில் அவன் நின்று பார்க்கும்போது வானத்தில் இருக்கிற மொத்த நட்சத்திரமும் அழகாக தெரிஞ்சிருன்னு சொன்னா. அதுக்கு பெல்லா, எல்லா நாள் நைட்டும் அதே சேம் ஸ்டாரை தானே பார்க்குறீங்க, அது உங்களுக்கு அழகாகவே தெரியலையா? எல்லா நாளும் இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது எதுக்குமே உதவாது. இந்த செடியை வச்சவங்களே இதை வந்து டேக் கேர் பண்ணிக்கல. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை லவ் பண்ணவே மாட்டீங்கன்னு சொன்னா. அப்போ நான் அவர்கிட்ட அந்த பர்சன் மேலே நான் ரொம்ப ஜெலஸ் ஆகிறேன். எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சமாவது அவளுக்கு தெரியணும். இப்போ என்னோட மைண்ட் வைஸ் இங்கே லவ்வுக்கெலாம் மேட்ரே இல்லை. இங்கே உண்மையான அன்புக்கு வேல்யூவே இல்லை, உண்மையாக இருக்கிறதுக்கும் வேல்யூவே இல்லை. பொய்யா நடிக்கிறவங்களுக்கும் பொய்யா லவ் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ காலம். சரி வாங்க, என்னோட ஓன் ஸ்டோரி தான் இதுக்கு கதைக்குள்ள போகலாம். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ ஸ்டார்ஸ் அழகாக இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக தான் பார்த்துக்கணும். அவங்களுக்காக வேண்டிக்கிறேன், இந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அப்புறம் அவங்களோட ஃப்ளவர் பாட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போனா. அடுத்த நாள் காலேஜில் தலைவி வராங்க, என்னை வந்து மீட் பண்ண வராங்க. என்னை பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலையான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட இல்லையேன்னு. அடுத்ததா என் பக்கத்தில் உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தாளா. நான் அவகிட்ட ஏன்டி என்னையே பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் உங்ககிட்ட ப்ரைவேட்டா ஒருத்தவங்க பேசணுமா, பட் எனக்கு ஷியோராக தெரியாது நீ அவனை பார்க்குறதுக்கு விருப்பப்படுவியான்னு சொன்னான். அப்போ நான் யோசிச்சேனா. அதுக்கு அவன் நீ நினைக்கிறவ கிடையாது, இது என்னோட ஜூனியர்னா. அப்போ நான் அவகிட்ட நீ என்ன நினைக்கிற, அவளை மீட் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுவேன்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். அப்போ வராங்க. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சவனல்ல, மற்றவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, நீயா அவனு பார்ப்ப அதை அப்படியே நம்புவியா? என்ன சொல்ல வராளோ அதை தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் நீ என்ன டிசைட் பண்ணுமோ அது உன் இஷ்டம். ஜஸ்ட் அவள் சைடான எக்ஸ்ப்ளனேஷனை பண்ண விடு. நான் சொல்கிறது நீ கேட்பியா பண்ணுவியான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட ஆல்ரைட் அவளை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ண போனேன். பெல்லா அழுதுகிட்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருந்தா. நானும் அங்கே போனேன். இவெல்லாம் மீட் பண்ணுமான்னு யோசிச்சுக்கிட்டு அவள் பக்கத்தில் போய் வரான்னு சொன்னா. ஏதோ என்கிட்ட சொல்லணுமாமே, என்ன சொல்லுன்னு. அவள் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவை காட்டினா. நானும் அதை பார்த்தேன். இவனும் நான் ஒன்றா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை என்கிட்ட காட்டினான். நானும் அதை வாங்கி பார்த்தேன். அடுத்ததாவ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சான்னு நினைக்கிறேன். நானும் அந்த ஃபோன் அவகிட்ட கொடுத்தேன். அடுத்ததை நான் அவகிட்ட நீ எப்பயோ நடந்தது, நான் இதை எப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவ ஏன்னா எந்த பிக்சர் ஒன்றும் நான் எடுக்கல, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் அவளை ரூமில் விட்டோம். அவங்க எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ட்ரக்ஸ்ன்னு சொன்னோடனே என்ன சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு நாவுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்ராமாவே அரங்கேறிச்சு. எங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ வரைக்கும் நான் அவள் லவ் பண்ணுறேன், இன்னமும் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் அவள் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டான். எவ்ரிடே நான் லவ் பண்ணுற பர்சன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது. அவள் போன பாதைக்கு பின்னாடி தான் நான் நடந்து போகிறேன். என்ன சாப்பிட்றீங்களோ அதையே தான் அவ்வளோ சாப்பிட்றேன். 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்க நான் ஆசைப்பட்டேன், பட் நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. நான் இன்னும் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை லவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே மாட்டேறேன். நீ இப்போவே முடியணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு விஷயத்தையாவது அவளுக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வரேன்னு சொல்லிட்டு பெல்லா அங்கேருந்து போனா. இவ என்ன சொல்லிட்டு போறா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்களான்னு தெரியாம குழம்பு பண்ணிட்டு இருந்தேன். தென் ஃபோன் எடுத்து நான் ரோக்தானுக்கு கால் பண்ணேன். அவள் எடுக்கல. என்னோட நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசணும், நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு நான் ஃப்ரீ இல்லை, வேணா அவள் பார்ட்டியில் மீட் பண்ணலாமான்னு கேட்டா. ஓகேன்னு சொல்லி அவளுக்கு ரிப்ளை பண்ணேன். பேஸ்கெட் பால் விளையாடி எனக்கு பயங்கரமாக கால் வலிச்சுது. அவள் வராங்க என்கிட்ட. ஓகே வாக்கியா, உனக்கு தான் பேஸ்கெட் பால் விளையாண்டா கால் வலிக்கல, அப்போ ஏன்டி விளாட்ற, ஏன்டி இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்டா. அப்புறம் ஏன்டி அங்கே போனேன், எனக்கு தெரிஞ்சு அங்கே யாரையும் மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தானே போனேன்னு கேட்டா. இவன் எப்படி ஏன் மைண்டை ரீட் பண்ணா, வேலை சூனியக்காரியா இருப்பாளோன்னு நான் அவனையே பார்த்தேன். என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறுத்தி, நீ தான் ப்ராங்க் கூட இங்கே போகணும்னு சொன்னால, போ கிளம்பு, வால் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னேன். அவன் என்னையை பார்த்துட்டு இருந்தாளா. அப்போ நான் அவகிட்ட போடி உன் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நீ லேட்டாக போனால் கோச்சுக்கு போகிறான் போனேன். அதுக்கவ சரி ஓகே பத்திரமா போ வாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரேன்னு போனான். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நான் தூக்கிட்டு போனால, அதெல்லாம் எனக்கு நான் வந்துட்டு இருந்தது. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உடனே ஃபோன் எடுத்து நான் அவளுக்கு கால் பண்ணேன். அப்போ கரெக்டாக தான் அங்கே வந்தா. நான் கால் அட்டன் பண்ண கூட தெரியாமல் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு நான் தான்கிட்ட பேச போனேன். அவளோ யார்கிட்டே ஃபோன் பேசிகிட்டே வந்தா. நான் அவகிட்ட போன உடனே காலை கட் பண்ணிவிட்டு என்னைக்கியா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க என்னன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல என்ன,
ஒருத்தனோட வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிட்டு எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்னு ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் பண்ணதுக்கு எதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டா, நான் அவங்ககிட்ட எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கே நல்லா தெரியும். கேவலமாக இல்லை, ஜூனியர் பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ சென்ட் பண்ணி அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். நான் பிளாக்மெயில் சொன்னோடனே என்ன பிளாக்மெயில்னு கேட்டா, பிளாக்மெயிலா? என்ன பிளாக்மெயில்? எனக்கு இமெயில் தெரியும், ஜிமெயில் தெரியும், அது என்ன பிளாக்மெயில்? ப்ரூவ். நான் யாருக்கும் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணலையே. சாப்பிட்டு கியாவ், ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களுக்கு நம்ப துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்களா? ஓ, அது ஹர்ட் தான். பிக்கியா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்கள நான் ரொம்ப வெறுக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஃபேக்காக ஒரு சிரிப்பு சிரிக்கலாம்ல, அதையும் நான் வெறுக்கிறேன். உங்களை மீட் பண்ணுறப்பெல்லாம் ஒரு நல்ல பர்சன் மாதிரி இருக்கல, அதையும் வெறுக்கிறேன். நான் உங்களை மட்டும் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாள், அதையும் வெறுக்கிறேன். நான் உங்களை உயிர்க்குறாக காதலிக்கிறாள், அதையும் நான் வெறுக்கிறேன். நீங்கள் அவளுக்காக எதுவுமே பண்ணலை. அப்புறம் என்னை விட உங்களை தான் அவள் ரொம்ப நேசிக்கிறேன், அதையும் நான் வெறுக்கிறேன். ஈவந்தோ அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ நான் என்ன சொல்லணும்? இது எப்படி உடஞ்சி போச்சுன்னு சொல்லணுமா? இதெல்லாம் நடந்தது உங்களால், என்னால் இல்லை. அதுக்கு நான் கிட்ட பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் மேலே தப்பு சொல்கிறியான்னு கேட்டேன். நீ எப்போவுமே உன்னை ப்ளேம் பண்ணவே மாட்டியான்னு கேட்டேன். அதுக்கு அவள் சிரிச்சிட்டு, பட் அதை விட பெட்டர் உங்களை ப்ளேம் பண்ணுறது தான். அன்னைக்கு நைட் அவளை நீங்கள் கொஞ்சமாக நம்பியிருக்கலாம். அவங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் நடக்கல. நீங்கள் நான் நம்பலை, உங்கள் லவ்வை நம்பலை. நீங்கள் இப்படி பண்ணுறதால அவள் எவ்வளோ ஹர்ட் ஆவா, எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் நினைக்கல. இவந்தோ இது அவள் தப்பு இல்லை, இது எல்லாமே உங்கள் முட்டாள்தனம் தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான். நானும் அவள் பின்னாடியே ஓடும்போது அங்கே வந்து காரை பார்க்கல. காரில் அடிபட்டு என் மண்டை உடஞ்சிது. ஃபோனில் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். நான் அங்கே ஓடி வந்து என்னை பார்த்தா, என்னோட மண்டை உடஞ்சி ரத்தம் வரதை பார்த்த உடனே யாராவது வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா. உடனே என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன செக் பண்ணி நான் கோமாக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே என் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருமே பயங்கரமாக உடஞ்சி போனாங்க. நாவும் என் கையை பிடிச்சிட்டு என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ போகிறங்க வந்து, யூனிவர்சிட்டி போகலையா? ஈவினிங் உனக்கு கிளாஸ் இல்லையா? மிட் எக்ஸாம் வரப்போகுது, போ கொஞ்சமாவது படி. எங்கேயாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காத, எங்கேயாவது மட்டும் நினச்சி கவலைப்படாத, உன் ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படு. எங்கேயாவது இருந்தாலும் இதுதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். போ, காலேஜ் போனாரு. நானும் அவர்கிட்ட ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பெரிய மனசு இல்லாமல் அவன் என்கிட்ட வந்து கியாவ் லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான். போர்தான் என் கூடவே இருந்துட்டு என்னை கவனிச்சோம். கரெக்டாக அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா வந்தாங்க. எல்லா நேரம் இவ்வளோ நீ பத்திரமா பார்த்துக்கிற, நீ அவளுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட், நீ அவள் கூடவே இருக்கிறத நினச்சி எனக்கு கவலை இல்லாமல் இருக்குது. எங்கள் அம்மா போகிற என் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சாங்க. அடுத்தனாலும் நான் வந்தா, கியாவ் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் தான் தூங்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் வேக்கப் ஆகுங்க, சில இடத்துக்குலாம் நான் உங்களை கூப்பிட்டு போகணும், அங்கே நிறைய நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒரியில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கியாவ் எப்படி எழுந்திருப்பேன், ஆல்மோஸ்ட் மந்த் ஆயிடுச்சு, இத்தனை மாதமா ஏண்டி தூங்கிட்டு இருக்க, சீக்கிரமாக எழுந்துருன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதாங்க. நாங்களாம் எவ்வளோ பெரிய ஃபுட்டின்னு இதுலேருந்து தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடி நிறைய சாப்பிட்லாம், இன்னும் ஸ்பைஸியான ஃபுட்லாம் பிடிக்கும்ல, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், நாங்கள் எல்லோரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கியாவ் அப்படின்னு திலா சொன்னா. அடுத்ததா நான் எங்களோட கார்டனுக்கு போனா. அங்கே எனக்கு பிடிச்ச பூ எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர் வாஷில் வச்சா. அப்போ அவள் என்கிட்ட எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் போயிட்டு வந்து அப்புறம் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னா. நானும் அப்போ அவளோட விரல் பிடிச்சேன். நான் எழுந்த உடனே அவள் ரொம்ப சந்தோஷத்தோட டாக்டரை கூப்பிட போனா. அவளோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. நான் கோமாலேருந்து எழுந்தப்போ 2 இயர்ஸ்க்கு பேக்கு போயிடுச்சு என்னோட மெமரிஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என் மூளை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போயிடுச்சு. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதாவது என்னோட நாவை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அவளை சுத்தமாக மறந்ததை நினச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டான். அந்த ரூமை விட்டு வெளில போய் அவள் கலங்கி அழ ஆரம்பிச்சா. பத்திடா அவகிட்ட போய் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், டாக்டர் சொல்லியிருக்காரு, சீக்கிரமா அவளோட மெமரிஸ் வந்துடும்னாரு. ஸோ கவலைப்படாதேன்னு சொன்னேன். அவளை தேத்துனா. அவள் ரூமுக்கு போயிட்டு நான் கொடுத்த லாக்கெட்டை பிடிச்சி அவனோட மெமரிஸ் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். திரும்ப அவளுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவள் மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். என் பக்கத்தில் ஒரு பொம்மை இருந்ததா, அதை பார்த்தோன்னே அம்மா கிட்ட, அம்மா இந்த பொம்மை யாருதுன்னு கேட்டேன். எனக்கு தெரியல, இங்கே தான் நான் அதை பார்த்தேன்னு சொன்னாங்க. அடுத்தது நான் கேட்டேன், இந்த ஃப்ளவர் யார் வச்சான்னு கேட்டேன். அதுவா, போர் உன் பாய் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து வச்சான்னு சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நான் அவளை பார்த்தேனா. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? போர் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், எவ்ரிடே அவர் தான் உன்னை பார்த்துக்கிட்டாரு. சரி இரு, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு ஊட்டி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் ஏனோ அந்த பொம்மையை பார்க்கும்போது மட்டும் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதியை தருது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, என்ன
உனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் நடந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நாங்கள் எல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டோம். என்னது கிராஜுவேட் ஆகிட்டீங்களா? அப்போ நான் கேட்டேன், இப்போ திடா என்கிட்ட ஃபைனல் எக்ஸாம் பண்ணலடி, அப்புறம் எப்படி கிராஜுவேட் ஆக? அப்போ நான் கேட்டேன், ஓ அப்போ என் கிராஜுவேஷன் டிலே ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேனா? அதுக்கு அவங்க, நீ ரொம்ப நாளா காலேஜ் பக்கம் வரல, அஃப்கோர்ஸ் உனக்கு டிகிரியும் டிலே ஆகிடுச்சு, பட் நீ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டல, அதுவே நல்லதுன்னா பாஸ்ட்டை பற்றி எதுக்கிட்டே பேசுகிற? டாக்டர் சொல்லியிருக்காரு உனக்கு நிறைய ரெஸ்ட் வேணுமா. பற்றிடா என்கிட்ட இந்தா ஃபைனல் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் படி, எல்லாத்தையும் படித்து உன் மைண்டை கொஞ்சமாவது ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா. அப்போ நான் கிட்ட அந்த டாலை என்கிட்ட கொண்டு வரியான்னு கேட்டேன். நான் கிட்ட இந்த டாலை நானே பண்ணனா, இந்த டாலை யார் பார்த்திடாவோ, நீ நிறையா பேசிட்ட, நீ இன்னும் ரெக்கவர் ஆல்ரெடி, இது யார் உனக்கு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இதை யார் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சானே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும், பேரண்ட்ஸ் இன்னும் இங்கே வரல, நானே நர்ஸ் அனுப்பிவிட்டுமான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, நீங்களாம் போயிட்டு வாங்க என்ன. அப்புறம் அவங்க ஹெட்வெல் சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அடுத்ததா வராங்க என்ன மீட் பண்ணா. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பிராங்கோட கேர்ள் ஃப்ரெண்டே எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. வராங்க என்கிட்ட, சாரிடி நான் மாஸ்டர் பண்ணுறதால என்னால் உன்னை வந்து பார்க்க முடியும், ஸ்டடீஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்குடின்னா. அதுக்கு நான் கிட்ட இட்ஸ் ஓகே, நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவ ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்டாளா. எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு. அப்புறம் வராங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோடனே, டாக்டரா ஸ்லோவாக எல்லாமே ரிமெம்பர் ஆகலாம், இல்லை ஆகாமல் போகலான்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன். எனக்கு கவலைப்படாத, எல்லாம் சரியானு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது என்கிட்ட இருந்து வராங்க அண்ட் பிராங்க் கிட்ட போகலாம். வராங்க பிராங்க் கிட்ட, நம்மளோட ஒன்றா ரெஸ்டாரண்ட் போய் ரொம்ப நாளாச்சு, நீ ஏன் வரமாட்டேன்னு கேட்டா. அதுக்கு பிராங்கோ, ஏன்னா நம்ம 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம், எப்போதான் வெயிட் பண்ணணும், நம்ம எங்கேயுமே சாப்பிடலாமா, அப்புறம் இந்த ரூம்லேயே இருக்கலான்னு சொல்லிட்டு வராங்கோட ஷோல்டரில் சாஞ்சா. வராங்கோ அப்படியே அவளை தாங்கி பிடிச்சால. இப்போ பிராங்க், நான் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ மிஸ் யூ ஸோ மச்னா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நம்ம ஒன்றா இருக்க வேண்டியது இருக்குது, வெயிட் பண்ணு, ஆல்மோஸ்ட் என் ஸ்டடீஸை நான் முடிக்க போகிறேன், அப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னா. யார் சொன்னா ரொம்ப நாளாக ஒன்று, ஏன் ரொம்ப நாளாகுது, இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறேன்னு பிராங்க் கேட்டாளா. அப்புறம் பிராங்க் சோகமாக இருக்கிறத பார்த்தா வராங்க, ஏந்தா சாக்லேட், யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சாக்லேட் சாப்பிட்றதால நம்ம இதயம் பலவீனமாவா தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் சாக்லேட்டை கொடுத்தா. பிராங்கோ அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாளா. அப்போ வராங்க, லவ் யூன்னு சொன்ன உடனே பிராங்க் ஷாக்காக பார்த்தாளா. பிராங்க் லவ் யூ ஸோ மச்னு சொல்லி பிராங்க கிஸ் பண்ணா. அடுத்ததா இப்போ அவங்க கிட்டேருந்து என்கிட்ட வாங்க, நானும் போகிறோம் ஒன்னாக்கந்து சாப்பிட்டோம். என் அம்மா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த ஃபீலே வரல. என் அம்மா என்னோடய டாமை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நான் ஒரு பாக்ஸை பார்த்தேன், அதில் ஃபுல்லாக என் ஃபோட்டோ இருக்குது, அது யார் எடுத்தா, நீங்களா பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏன் அது உனக்கு பிடிக்கலையா? நான் அவனை கோவப்படுத்தி ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நானும் அவர் சொல்கிறது கேட்டு அமைதுனா. அப்புறம் பட் இதில் ஒன் பிக்சர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறியான்னு கேட்டு ஒரு ஃபோட்டோ என்கிட்ட காட்டினாரு. நானும் அதை வாங்கி பார்த்துட்டு, போர் இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஃப்ரெஷர்ஸ் ஈவெண்ட்டில் எடுத்ததுன்னு சொன்னார். அந்த கான்சர்ட்டுக்கு போனதான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சிரிச்சிட்டு, நீ இந்த கான்சர்ட்லாம் போல, நீ ஜூனியர்ஸோட ஃப்ரெஷர்ஸ் கான்டெஸ்ட்டை ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னார். அதுக்கு இவ்வளோ அப்படியா? அதுக்கு நான் கிட்ட உண்மையான்னு கேட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவரு, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையானாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோவே பார்த்தேன்னா, ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது சில மூமெண்ட்ஸ் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. நான் யோசிச்சிட்டே இருந்தேனா. அப்போ கேவன்னு சொல்லி அந்த ஃபோனை அவர் வாங்கினாரு. நானும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. சோகமல் பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா. அப்போ நான் கிட்ட, நான் அதையே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அதையே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப திங்க் பண்ணியும் எனக்கு அது ஞாபகம் இல்லை. என் அம்மா அதுக்கு, டேக் இட் ஈஸி, உனக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் வரும், நான் அதையே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது என்ன ஞாபகம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தோணுது, நான் அது என் கூட இருக்கும்போது பத்திரமா பார்த்துக்கலன்னு. அதுக்கு என் அம்மா என்கிட்ட, டேக் இட் ஈஸி, சீக்கிரமாக அது உனக்கு ஞாபகம் வரும், அப்படி ஞாபகம் வரும்போது அதை நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் கிட்ட, கண்டிப்பாக உன்னை பற்றியும் போர் பற்றியும் நான் அவன்கிட்ட உன்னை கேட்கணும், உண்மையாலுமே அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாது, பட் அவன் ரொம்ப நல்லவன், நீ அவனை மட்டும் செலக்ட் பண்ணினா லைஃபோட குட் பர்சனை நீ செலக்ட் பண்ணதான் நினச்சி நான் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட எஸ்ன்னு. அப்புறம் எங்கே உன் ஃப்ரெண்டு போனா, நீ ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கும்போது எல்லா நாளும் உன்னை வந்து பாப்பா, பட் என் முகத்தை பார்த்தானா உடனே அவள் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டா, அவள் பேரை கேட்க கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல, உயரமாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட, வராங்கன்னு கேட்டேன். இல்லை வராங்க எனக்கு நல்லா தெரியும்டி,
அது வராங்கல்ல, அவங்க மட்டும் கரெக்ட் டைமில் உன்னை வந்து காப்பாற்றல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. யாராக இருக்கணும் நான் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தேன். நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் பற்றின மூமெண்ட்ஸ் எல்லாம் என் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. நான் அவளை மீட் பண்ணது, நான் அவளை லவ் பண்ணது, அவளை நம்பாமல் விட்டு போனது எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு. நானும் பயந்து தூக்கத்துலேருந்து எழுந்தேன். அடுத்ததா நான் காலேஜில் கிராஜுவேட் ஆனேன். என் கிராஜுவேஷனை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது அங்கே பர்பிள் கலரில் ஒரு டெடி பேர் பொம்மையை பார்த்தேன். நான் கூட எங்கள் சீனியர் கிராஜுவேஷன் அப்போ ஒரு பொம்மையை காட்டி நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதே சேம் ட்ரெஸ்ஸில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அதே சேம் டைம் போர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் பற்றின எல்லாமே ஞாபகம் வந்தது. அப்போ அங்கே மழை வந்தது. நான் போருக்கு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் ஐம் ரியலி சாரி போர், ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு நான் நாவை தேடி ஓட ஆரம்பித்தேன். அப்போ பிளாகி போரை பிடிச்சி என்ன வலிக்குதாடான்னு கேட்டாங்க. வலிக்குது தான், ஆனால் எனக்கு ஏற்கனவே தெரியுமே இப்படி தான் அது நடக்கும்னு. ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிறேன்னு பிளாகி கேட்டாங்களா? அதுக்கு அவர் ஃப்ரெண்டோ பிகாஸ் லவ் தான், நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளை நல்லா பார்த்துக்கோ, அதுவே போதும்னாரு. நானும் அவளை தேடி ஓட ஆரம்பித்தேன். அவளை எங்கேயுமே காணா. வழியாக நான் அவளை பார்த்தேன். அவள் பின்னாடியே போய் அவளை ஹக் பண்ணி எங்கே போனேன்னு கேட்டேன். என் கையை பிரித்து விட்டுட்டு திரும்பி என்னை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு நினச்சி என்ன ஹக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனா அப்போ அங்கே ஒரு பலூன் வெடிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு நான் பயந்து கத்துனேன். உடனே அவன் வந்து என் காதை போத்துனா நான் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால. அப்போ நான் அவன் கையை பிடிச்சி இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கடி போனேன், என்னை விட்டு எங்கே போனேன், எனக்கு கொஞ்சம் கூட மிஸ் பண்ணலையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் நான் அவனை மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன், பட் என்னால் நீ வருத்தப்படுறத பார்க்க முடியல, என்னால் தானே இப்படி ஆன, நான் உனக்கு குட் பர்சன் இல்லை, நான் உனக்கு குட் பர்சன் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் கிட்ட எனக்கு நல்லா வேணாண்டி, என்னை யாரு உருகி காதலிக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும், என்னோட மொத்த மெமரிஸ்மே என்னை விட்டு போனப்போ என் இதயத்துக்குள்ள யார் இருந்தாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும், எப்படி என்னை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போறேன், என்னை எப்படி விட்டு கொடுத்துட்டு போறேன், என்னை இனிமேல் லவ் பண்ணவே மாட்டியான்னு கேட்டேன். அப்போ அவன் என் கண்ணத்தை பிடிச்சி பண்ணுவேன், என்னால் அவனை லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்கு கிஸ் பண்ணா. இதோட இந்த சீரீஸ் எண்டுக்கு வருது. ரியலில் மட்டும்தான் அப்படிலாம் நடக்குமா? ரியலில் நடக்க வாய்ப்பே இல்லை போல. ஓகே ஸோ ஃபேமிலி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய்.